நான் எங்கேயுமே நான் இவ்வளவுலாம் பேசவே மாட்டேன். வராது. ரொம்ப நாளா துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். பிரபா ஷம்மு இங்க நிக்கிறாங்கன்னா அதேதான் எனக்கு இவனும் கூட. சரத் சார் பாடத்துல மாமாவும் மச்சான நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே சுத்துறேன் காத்தா செக்கினி போனா சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். எத்தனோன்னு இருந்தேன். அவனுக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க. சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டை போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் ஷண்முகன் பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்ட் சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஷண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வரதை அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுப்பு பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவன் சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. உண்மையிலே யுவன் பிரதர் ஒரு 10 மேடையிலையாவது நான் ஹோஸ்ட். நான் எங்கேயுமே நான் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன். வராது. எனக்கு வந்து தேங்க்யூ ஓகே அப்படின்னு என்ன பேசணும்னு தான் நீங்க கேட்டு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேச இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மேடை. ஒரு விஷயத்த சொல்லணும் வைக்கிறது, அவர் மேடையில் இருக்கும்போதே ப்ளீஸ். நான் ரொம்ப நாளா துபாய் போகணும்னு பிளான் பண்ண போவே முடியல. எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க அப்படியே ஒரு மேடைக்கும் நீங்க வரணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க இதுதான் அந்த தேனிசை அந்த குரல்ல வந்து என்னோட படத்துல எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார் கிட்ட சர்ப்ரைஸா சொல்லாம வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார் கேட்டாரு. எங்க பாட்டு நிறைய சொன்னா வேணான்றவாருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார். நான் 2.5 பாட்டு சார். ஓகே 3 சாங்ஸ் ஓகே பண்ணிடலான்னு அவர் பண்ணோட இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தானே? இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு, அவரும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக ராகாதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னு. டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், அவரு தான் பாடணும்னு.
அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலேயே சொல்றேன், நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபுல்லா இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படிதான் யுவன் சாரும் துபாயில வந்திருந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க சார் அதை பத்தி. எப்பவும் போல தான் ஃபியூ மினிட்ஸ்ல பாடிட்டாங்க. லிரிக்ல சில போர்ஷன் வந்து இல்லை இப்படி இப்போ வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஃபியூ மினிட்ஸ் தான். எஸ், ஆனா அது வந்து முழுவதும் அப்பா பாடுறதா இருந்துச்சு. ஆமா, ஃபுல்லா பாடுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹை போர்ஷன் ஒரு போர்ஷன் வருது, இது ரொம்ப ஹையா இருக்கு எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அங்க ஸ்பாட்லயே எனக்கு தோணுச்சு, சரி நான் பாடிடுறேன் இந்த ஹை போர்ஷன் சொல்லி சார்ட்ட கேட்டு உடனே பண்ணதுதான். சூப்பர். அந்த பாட்டுக்கே பெரிய ஹை கொடுத்தாங்க தான். அந்த ஸ்பாட்ல டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே பாட்டுல ரெண்டு பேரும் பாடினது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பாட்டை அந்த அம்மா என் தங்க கண்ணில பதிவு பண்ணது மிகப்பெரிய ஒரு நினைவு. நன்றி சார். இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தினுடைய அம்மாவா தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரேமலதா. எஸ், ஏன்னா அவர் சொல்லும்போது அலெக்சாண்டர்ல ஆரம்பிச்ச பயணம் தென்னவன் அண்ட் இன்னைக்கு சண்முக பாண்டியன் அவர்களுடைய படத்துக்கும். அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்க நான் யார் பத்தி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது. நான் பல இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல மிக மிக இம்பார்ட்டண்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்பெல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட வைஃப்ஸ், ஹவுஸ் வைஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்க இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இவர் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூல உட்கார்ந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு கியூட் பேபியா நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்துல பிரபா ஷம்மு இங்க நிக்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவா இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டி கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்பதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து கேப்டனோட நடிச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவுல, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே அங்க ஒவ்வொரு நிமிஷம் நாம வந்து பழச நினைச்சா ஒன்னொண்ணுமே கோல்டன் டேஸா. அதே மாதிரிதான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளவு காமெடியா இருக்கும். எங்க அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இத பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்க பார்த்தா எங்க அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்து பார்ப்பாங்க, படுத்திருந்தா கூட. சோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம். முகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ப்ரொடியூசரா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் LK சுதீஷ். அவரை நான் இப்ப ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன். ஏன்னா சுதீஷ் வந்து சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசு இல்லை, எல்லாரும் ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே
அதே மாதிரி கேமராமேன் சார். நான் வந்து ஷூட்டிங் லொகேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனாரு. ராஜேஷ் சார், உங்க படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்ப சொல்றேன். கல்கி, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, உனக்கு சொல்றேன்னா ஆல் த பெஸ்ட். என்ன காமெடி பிரமாதமா பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசர் மூவி பார்க்க என்ன அழைச்சாங்க. அப்ப நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். as a mother நான் வந்து சொல்லலாம், அம்மா இல்ல அதனால சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை வந்து கரெக்டா நீங்க நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை வந்து போன்ல ஷூட் பண்றாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். சோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க, அந்த மாதிரி. சோ இந்த படத்தை பத்தி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்ப கூட அங்க ரூம்ல மீட் பண்றப்ப சொன்னேன், எனக்கு யுவன் இப்ப இங்க இருக்கிறதுல அவர் துபாய் ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ நம்ம வந்து டைரக்டா பார்க்க முடியல. அதனால இப்பதான் நான் யுவன் பார்த்தேன். அப்ப சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ராடனரி, நீங்க மியூசிக்கும் பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காமா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரிதான் சரத் சார், உண்மையான மாமா இங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ராடனரியா 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19th நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த க்ரூ. ஐ விஷ் எவ்ரிஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன். நன்றி, பெரிய நன்றிகள், பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இந்த அம்மா பாட்டுல ஆரம்பிச்சு அம்மாவினுடைய ஆசைகளா அதை இத்தனை வார்த்தைகள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பண்றது வந்து இது வந்து ஒரு தொடக்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி. நீங்க எடுத்திருக்கிறது பயணம் இல்லை, அது ஒரு பொறுப்பு. நிச்சயமா தமிழக மக்களுக்காக அந்த பொறுப்பையும் நீங்க கேப்டன் வழியில நின்று அதை நிலைநாட்டுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த சந்தோஷத்தையும் நாங்க இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறோம் உங்க கூட. டிஎஸ் யுவன் பிரதர் எல்லாரும் பேசிட்டாங்க அந்த பாட்டை பத்தி. எங்களுக்காக படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து எல்லாரும் இருக்கும்போது ஒன்னு நான் பார்த்தா சுத்துறேன் காத்தா நீ போனா தெங்கூத்தா நீங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து சுப்ரீம் சார் சரத்குமார் சார் பண்ண படம். அவர் ஒரு பெரிய பாடகர், நம்ம ஏன் இன்னும் அவரை யூஸ் பண்ணவே இல்லை? உள்ள கேட்டாங்க, நான் இப்போ போய் கம்போஸ் பண்ணேன். வாவ், அவரே கேட்டுட்டாரு. உள்ளே சார் கேட்டு when are you making me sing அப்படின்ட்டாரு. எஸ் கண்டிப்பா சார். ஏன்னா பெக்குலியர் வாய்ஸ், நான் உள்ளே அதுதான் சொன்னேன், பெக்குலியர் வாய்ஸ்.
சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நன்றி நன்றி. இதே மாதிரி யுவனை பத்தி நான் ஒண்ணு சொல்லும். அவர் டூயட் சாங்கும் பாடியிருக்காரு, அம்மா சாங்கும் பாடியிருக்காரு. எங்க அம்மா இப்பதான் ஒரு 60 டேஸ் முன்னாடி மறைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த சாங்கை நாங்க வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிடுச்சு. சுதீஷ்க்கு, எனக்கு, அக்காக்கு, ஜோதிக்கு எல்லாம். ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவு வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஜீவா ஆண்டி நான் பார்க்கறது மாதிரியே நான் வந்து யுவனை எப்பயுமே பார்ப்பேன். இது பிரபா சண்முகிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவா ஆண்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு டெடிகேட்டடா, ஒரு சின்சியராக கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும், நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார். அதுக்கு உங்க எல்லாருடைய பிளெஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.